கணவருக்கு சேவை செய்யவில்லை என்பதற்காக விவாகரத்து பெற்றால் அது செல்லுமா? உச்சநீதிமன்றம் விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி என்ற உறவிற்கிடையே பெரும் விரிசல் ஏற்பட்டு விவாகரத்து வரை கூட சென்று விடுகிறது. அன்றைய நாளில் பொதுவாக மனைவி என்பவள் கணவனுக்கு சேவை செய்வதற்காக பணிக்கப்பட்ட ஒரு கருவியாகவே கருதப்பட்டாள். அத்தகைய வகையில் வீட்டில் சமையல் வேலை, வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளுதல், கணவனின் தேவைகளை நிறைவேற்றுதல் போன்றவை அவளின் கடமையாக கருதப்பட்டன. ஆனால் நாட்கள் பல கடந்து இன்றைய நாளில் ஆணிற்கு நிகரான அனைத்து உரிமைகளையும் பெண்ணும் பெற்றுவிட்டாள். கல்வி கற்றல், வேலைக்கு செல்லுதல், வருமானம் ஈட்டுதல் போன்ற அனைத்து வகையிலும் ஒரு பெண் ஆணிற்கு நிகரான நிலையில் உள்ளாள். இத்தகைய நிலையில் வீட்டு வேலைகளை ஒழுங்காக செய்யவில்லை என்ற காரணம் காட்டி விவாகரத்து பெற்றால் அது செல்லுமா என்பதற்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் உச்சநீதிமன்றம், புதுடெல்லி. வழக்கின் சாரம்: 2017 வாக்கில் மணமுடித்த தம்பதியினருக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தன் மனைவி வீட்டில் தனக்கு சமைத்து போடவில்லை என்பதை காரணம் காட்டி கணவன் குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து பெற்றார். இவ்விவாகரத்திற்கு எதிராக மனைவி உயர் நீதிமன்றத்தை அணுகி அவ்விவாகரத்து உத்தரவை ரத்து செய்தார். இதற்கு எதிராக கணவர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இம்மனுவை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இன்றைய நாளில் மனைவி என்பவள் வீட்டு வேலைகளை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு வேலைக்காரி அல்ல என்றும், வீட்டு பணிகளை கணவன் மனைவி இருவரும் பகிர்ந்தே செய்ய வேண்டும் என்றும், எனவே வீட்டில் மனைவி சமைக்கவில்லை, வீட்டு வேலை செய்யவில்லை என்ற காரணங்களை சுட்டிக்காட்டி விவாகரத்து பெற்றால் அது செல்லாது என்றும் கூறி உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை உறுதி செய்து உத்தரவிட்டார். கால நடைமுறை அறிவோம், கலக்கமின்றி வாழ்வோம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.